சார், ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து போன திமுக ஆட்சி வந்து நாங்கள் மாநிலத்திலே அதை விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா வந்ததுக்கப்புறம் இந்த சிபிஐக்கு வந்து மாற்றிருந்தாங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே நடவடிக்கை எடுக்கல, விசாரணை வந்து எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் படுகொலை செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. என்னடா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முழுக்க முழுக்க திமுக தாங்க காரணமாக இருந்திருக்குது. கூட்டறிக்கை ஏறக்குறைய ஒரு 21 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்குக்கான என்ன விசாரணை இருக்கோ அந்த விசாரணையை கூட கடந்த திமுக அரசு செய்யவில்லை. நான் உண்மையிலே வந்து சில நேரங்களில் வந்து நம்ம டிவிக்கே பாராட்டுறோம், விஜய் அவர்களை பாராட்டுகிறோம். அதில் சில பேருக்கு என்ன வரையும் பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொறுக்கிகளே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நேரடியாக நான் சொல்கிறேன், அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் ஆம்ஸ்ட்ராங் யாருங்க கொலை செஞ்சா அப்படின்னு கேளுங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ நான் பொதுத்தளத்தில் பேச முடியாது, நீ ஆஃப் கேமராவில் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன். வெளியில் போய் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். அப்போ பக்காவான ஒரு கொலையைத்தானே பண்ணியிருக்கிறாங்க போன திமுக அரசாங்கம், ஒரு தலித்து கொலை தானே. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், இதில் யார் குற்றவாளியோ அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கைது பண்ணுவோம். ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் இல்லை, 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் பாராட்டுகிறோம். அதில் குறிப்பாக எங்கள் அமைச்சர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க, வன்னியரசு அவர்கள். அவர் தொடர்ந்து வந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். 5000 இன்று 5 வருஷம் 25,000 கோடி வன்னியரசு மூலமாக இந்த மக்களுக்காக செல்ல போகிறது அப்படின்னு ஆதவர்ஜுன சொல்றாரு. சரி, இப்போ நீங்கள் திமுக தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக தாக்கி பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிர்ப்பாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த தம்பிக்கு வந்து நல்ல ஒரு முதன்மை செயலர் கொடுத்துருக்கிறாருன்னா, நீ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க பேசு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பு செய்திருக்கு இந்த ஆட்சின்னு பேசு. இதை விட்டுவிட்டு இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுறேன்னா அப்போ பயில அடிப்பாயில அடிக்க மாட்டாங்களா உன்னைய? ஒரு விடுதலை சிறுத்தைகள் 100 திமுக காரனுக்கு சமம்ங்க. ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை நிறுத்துங்க, கருத்தியல் ரீதியா. அடிதடிக்கு இல்லை, அடிதடிக்கு அங்கே தயாராக இருப்பாங்க, அது வேற பிரச்சனை. பிஜேபியோட நாளை இணைய போகிற கட்சி திமுக, எழுதி வச்சுக்குங்க. இப்போ நம்ம கட்சியில் வந்து வன்னியரசு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இதாயிட்டார், அமைச்சர் ஆயிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல நீ ட்வீட் போட்டையா, அவரை பாராட்டினையா, வாரியம் கேட்டையா கேட்கலையா சொல்லு, நேருக்கு நேரம் சொல்லுன்ட்ட. அப்போ வாரியம் இல்லைன்னதுமே டக்குன்னு போய்கிட்டு அங்கே போய்கிட்டு சேனலில் உட்காந்துட்டு டயலாக் பேசுறது. இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து போன திமுக ஆட்சி வந்து நாங்கள் மாநிலத்திலே அதை விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா வந்ததுக்கப்புறம் இந்த சிபிஐக்கு வந்து மாற்றிருந்தாங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே நடவடிக்கை எடுக்கல, விசாரணை வந்து எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சார், முதலில் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு ஒரு தலித் தலைவர், வெறும் தலித் தலைவர் மட்டுமல்ல, பல வழக்கறிஞர்களை உருவாக்கிய ஒரு போராளி. சரி, அது தலித்து மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலர். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தலைவருக்கு மிக நெருங்கியவர், எனக்கு மிக நெருங்கியவர். அவர் படுகொலை செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. என்னடா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முழுக்க முழுக்க திமுக தாங்க காரணமாக இருந்திருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நீதிமன்றத்தில் வந்து இப்போ வந்து வந்திருக்கு, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கூட்டறிக்கை ஏறக்குறைய ஒரு 21 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து
ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்குக்கான என்ன விசாரணை இருக்கோ அந்த விசாரணையை கூட கடந்த திமுக அரசு செய்யவில்லை அப்படின்றது இருக்கிற குற்றச்சாட்டு. நான் உண்மையிலே வந்து சில நேரங்களில் வந்து நம்ம டிவிக்கே பாராட்டுறோம், விஜய் அவர்களை பாராட்டுகிறோம். அதில் சில பேருக்கு என்ன வரையும் பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொறுக்கிகளே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நேரடியாக நான் சொல்கிறேன். ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அவர் வந்து பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடியவர். சரிங்களா? அவரை வந்து திட்டமிட்டு அரசியல் கொலை தான் நடத்தப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் ஆம்ஸ்ட்ராங் யாருங்க கொலை செஞ்சா அப்படின்னு கேளுங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் பொதுத்தளத்தில் பேச முடியாது, நீ ஆஃப் கேமராவில் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன். வெளியில் போய் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஒரு அரசியல் புள்ளி, அதே முக்கியமான காரணம் அவர் தான். 2 அரசியல் கட்சியை சார்ந்த முக்கியமான தலைமைகள் தான் இதையே நடத்தியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான். இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் அவருடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பியே வழக்கு போடுறாரு, இதை வந்து நீங்கள் இங்கே விசாரித்தா நீதி கிடைக்காது, சிபிசிஐடி இல்லை மாநில அரசு செஞ்சால் எங்களுக்கு நீதி கிடைக்காது, இதை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு அப்பயே கேட்குறாங்க. ஆனால் அவங்க சிபிஐக்கு மாற்றவே இல்லை. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களே விசாரணை பண்ணுறோம், நாங்களே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து நீதிபதி இன்னமும் கேட்குறாரு, ஏன் ஒரு குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளை சந்தேகமாக இருந்த காலகட்டத்தில் ஏன் விசாரிக்கவில்லை? ஒரு நீதிமன்றம் சொன்னால் கூட அது என்னமோ யோசிக்கலாமல் 2 நீதிமன்றமும் கேட்குது, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அப்போ பக்காவான ஒரு கொலையைத்தானே பண்ணியிருக்கிறாங்க போன திமுக அரசாங்கம், ஒரு தலித்து கொலை தானே. அப்போ அதை வந்து நம்மளாம் கேட்கலைங்க. நம்ம என்ன போய் விஜய் அவரிடம் போய் நாங்கள் கேட்டோமா? விடுதலை சிறுத்தையின் சார்பாக கேட்டோமா? இல்லை வேற யாராவது பொதுமக்கள் போய் கேட்டாங்களா? அவங்க வந்ததுமே டக்குன்னு ரைட்டு, ஓகே நீங்கள் சிபிஐயை நீங்கள் முடிச்சுக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சி குற்றவாளியை தூக்கி போடுங்கன்னு. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், இதில் யார் குற்றவாளியோ அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கைது பண்ணுவோம். சொன்னாலும் சொல்லலையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி? அப்புறம் இது ஒன்றுக்கே நம்ம வந்து விஜய் ஆட்சியை பாராட்டலாமுங்க. என்னங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு போராளி, மக்கள் போராளி. அவர் வந்து உண்மையை நான் விளையாட்டு சொல்லுங்க, தலித்து மக்களுக்கு நாங்கள் வந்து அரசியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு. ஆனால் அவர் குறிப்பாக தலித்து மக்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பாதுகாப்பாக இருந்தார். அது யாருமே மறுக்க முடியாது, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அவரையே போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில் மனைவி தேர்ந்தா அவளையும் தோக்க வச்சுட்டாங்க, பல கோடிகளை செலவழிச்சு. அதுக்கு தான் வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு. யாருக்கு? இந்த அம்மா வந்து எலெக்ஷன் நின்றாங்க, அந்த அம்மாவை தோக்கடிக்க வேண்டும் என்று திமுக முழுக்க முழுக்க வேலை பார்த்துச்சு. கடைசியில் இந்த திமுகவுடைய தலைவருக்கே போயிடுச்சு. அதை நான் சொல்ல வர்றேன். இப்போ அவர் வந்து விசாரணை பண்ணுறாங்களாம், அந்த ஓட்டுலாம் ஒழுங்காக வந்துச்சா, ஒழுங்காக வரலையா, ஓட்டு மிஷின் இவிஎம் கரெக்டாக இருந்துச்சா, இயங்கலையா, ஏன் எல்லா தொழிலும் செக் பண்ணுங்க. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 8000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோர்த்திருக்கிறார். யார்? ஸ்டாலின் அவர்கள். ஏங்க ஒரு கொலகாரனை வந்து நடப்பதற்கு அவர்கள்லாம் காரணமாக இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லைங்க. ஒரு காலத்தில் வந்து மதுரையில் வந்து தினகரன் அலுவலகத்தில் தீய வச்சாங்க. அதெல்லாம் பழைய வரலாறு சொல்கிறோம். பல பேர், இப்போ நான் பேர் சொன்னால் அது வழக்காகி போயிடும். அந்த கொலை குற்றங்களுக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். ஏன் இந்திரா காந்தி அம்மாவே கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த காலகட்டத்தில். நெடுமாறன் அவர்கள் தான் காப்பாற்றினார். இப்படி ஒரு பெரிய வரலாறு உள்ளவர்கள் தான் அவருங்க. அப்போ அப்படிப்பட்ட இவர்களை இன்னைக்கு நீதிமன்றம் கரெக்டாக சொல்லுது. கடந்த அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு கொலை குற்றம் நடந்துச்சுன்னா அதில் போய் விசாரணை பண்ணுவாங்கள்ல, முறையாக சிஸ்டமேட்டிக்காக. அது எதுவுமே பண்ணவில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க தான் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். நம்ம எப்படி ஆட்சிக்கு வந்துடுவோம், நம்ம எப்படி ஆட்சிக்கு வந்துடுவோம், கவலைப்பட தேவையில்ல, நம்ம அப்படியே வச்சிருந்து அடுத்து இழுத்து மூடிடுவோம்னு. ஆனால் அதான் சொல்லுவாங்க, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இப்போ சுத்தமாக போச்சு, ஆட்சி மாறி போச்சு. வந்ததுமே அவங்க அறிவிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீதியே கொடுக்கல. நாங்கள் ப்ரைவேட்டாக தான் கொடுப்போம்னு. அதையும் வந்து நாங்கள் வலியுறுத்தினோம். கூட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள். உடனே விஜய் அவர்கள் அதுக்கு ஆர்டர் போட்டார். ஓகே நாங்கள் ப்ரைவேட் ஆக்கலை, கவர்மெண்ட்லேயே வச்சுக்கிறோம்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து தலித்து மக்கள் பிரச்சனை தான் நாங்கள் பேசுவோம், நான் பேசுவேன்.
மற்றதை பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறேன், லட்சம் பேர் இருக்கிறேன், கோடி பேர் இருக்கிறேன், பேசுவேன். நான் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நான் குரல் கொடுப்பேன், குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனால எனக்கு பல சிக்கல்கள் இருக்குது, எனக்கு கவலை இல்லை. அப்ப ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைகாரர்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொலைகாரர் என்ன பண்றாங்கன்னா அந்த சமூகத்துக்குள்ளேயே அஸ்வாத்மா என்ன பண்றது ஒரு பேரு, காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞரணி செயலராக இருந்தார், அவர் மேலே குற்றம் சுமத்தி அவர் அப்படி லாக் பண்ணிட்டாங்க, ஒரு சமூகத்துக்குள்ளே முடிஞ்சுறான்னு. அப்போ உண்மையான குற்றவாளி பல பேர் சொல்றாங்க. யார் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு வந்து கொண்டாந்து நிப்பாட்டுங்க. அதை தேண்டைக்கு விஜய் அவர்கள் தைரியமாக செய்கிறார், எந்த ஒரு பயமும் இல்லாமல். அதே நேரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பாக நாங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று களமாடுகிறார். ஆனால் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதே யதார்த்தம், இது ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டுமல்லாமல் 8 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் இல்லை, 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் பாராட்டுகிறோம். அதில் குறிப்பாக எங்கள் அமைச்சர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க, வன்னியரசு அவர்கள். அவர் தொடர்ந்து வந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வர்றாரு. ஆரம்பத்தில் அமைச்சர் இருந்தாங்க, யாருன்னே தெரியாது. அப்புறம் தான் என்கிட்ட ஒரு ஆள் கேட்டால் யாருங்க அமைச்சர்னு. அந்த அம்மா வந்து கயல்வெளி செல்வராஜ், அந்த அம்மா கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் அந்த அம்மாவை தூக்கி விட்டு மதியழகனை ஏதோ ஒருத்தரை போட்டாங்க. ஆனால் அவங்க யாருன்னு யாருக்காக தெரியுமாங்க? யாருக்குமே தெரியாது. அவ்வளவு, அதாவது அடக்குமுறை உருவாக்கி வைத்திருந்தார். எப்படி ஒரு ஊருக்குள்ள சேரி தனியாக இருக்குதோ அது மாதிரி இந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கே போய் தனியாக ஒரு மூலையில் உட்காந்து வச்சிருது. பேட்டிட்டு கொடுக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த சேகர்பாபு உருவாப்பில் பேட்டி கொடுக்க பார்த்துருக்கீங்களா? அங்கிட்டு பார்த்தா KN நேரு உருவாப்பில். இவரெல்லாம் குறுநில மன்னர்கள். அங்கிட்டு பார்த்தோம்னா இன்னொரு அமைச்சர், ஒரு 4-5 அமைச்சர் வருவாங்க. அண்ணன் துரைமுருகன் வருவார், ஐயா துரைமுருகன். இதை தவிர வேறு அமைச்சர்கள் தெரியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா மட்டுமல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமல்ல, மக்கள் மனதில் தொடர்ந்து நல்லது செய்கிறாரா, சூப்பரா வன்னியரசு அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பாக செய்கிறாருன்னா அது எப்படி? அது எங்கள் தலைவருடைய வளர்ப்பு. அதுக்கு அனுமதி யார்? விஜய் அவர்கள் அனுமதி வழங்குகிறார். நீங்கள் வந்து ஒரு அட்டானமஸாக இயங்குங்கள், எங்களுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல. நேற்று கூட சொல்கிறாரு, எவ்வளோ சொல்கிறாரு, 5000 கோடி ஒரு ஆண்டுக்கு, 5000 இன்று 5 வருஷம் 25,000 கோடி வன்னியரசு மூலமாக இந்த மக்களுக்காக செல்ல போகிறது அப்படின்னு ஆதரவு சொல்றாரு. இதெல்லாம் நீ செய்ய விடுவாங்களாங்க திமுக காரங்க? திருட்டு திமுகன்றது வேற, இப்ப கொலைகார திமுக மாதிரி ஆகி போச்சு. இப்ப ஏன்னா இப்ப மேட்ரு வருது. இப்ப நானா சொல்றேன், நீதிமன்றமே சொல்லுதுங்க. இப்ப நான் சொன்னா கூட அது வழக்காகி போயிடும். நீதிமன்றம் நான் வேணா உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தர்றேன், இப்போ என்கிட்ட இருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது, உங்களுக்கு போடுறேன், நீங்கள் இதில் போடுங்க. அப்போ நீதிமன்றமே சொல்லுகின்ற அளவுக்கு இவர்கள் இவ்வளோ கொலைகாரராக இருக்கிறார்கள் என்றால் இது யாருமே பேசலைங்க. யார் எனக்கு தெரிய தமிழா பாண்டியன் ஒருத்தர் தான் பேசியிருக்கிறாரு, வேற யாரும் இந்த மேட்டரை பேசலை. அப்புறம் ஒரு தலித் தலைவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நடந்ததே போன ஆட்சி. சாதாரண மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரிய ஒரு லீடருக்கும் பாதுகாப்பு இல்லை, மானங்கட்ட ஆட்சி. அதனால மக்கள் தூக்கி உதைத்து தள்ளிவிட்டார்கள், ஒரே முதிச்சு தள்ளிவிட்டார்கள் என்பதே என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த ஆட்சியில் உண்மையான குற்றவாளி யார்? அந்த அரசியல்வாதிகள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஆப்கான கூட யார் நாங்கள் சொல்ல முடியும், நீ வெளியில் போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். சரி, இப்போ நீங்கள் திமுக தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக தாக்கி பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிர்ப்பாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் சிலது நான் வந்து சொல்கிறேன். விசிகே சிவான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, கட்சியின் நலனுக்காக பேசிய சங்கத்தமிழன் மீது நடவடிக்கை எடுத்த கட்சியின் நிர்வாகம் கட்சியின் நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கும் ஆளூர் ஷானவாஸ் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் கார்த்திக் கலகக்காரன் அப்படின்ற ஒருத்தரும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யுவன் கே அப்படின்றவரும் போட்டிருக்காரு. சார் பரவாயில்ல சார், நீங்கள் வந்து ஏதோ 1-2 பேரை சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் வந்து பல தோழர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, இப்போ எனக்கு பல பேர் இப்போ ஃபோனில் பேசியிருக்காங்க, அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பழனி மாவட்ட செயலர் கூட லைவ்லே பேசியிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எனக்கு ஆதரவு என்பதை விட நல்லா கேட்டுக்குங்க, விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற இளைஞர்கள் முறையாக அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் இருக்கிற உண்மை. இப்போ திமுகனாலே திருட்டு திமுக, திமுகனாலே வந்து தீய சக்தி, திமுகனாலே வந்து கொலைகாரர்கள் கொலை கூட செய்வார்கள் அப்படின்றது பழைய வரலாறு. சரிங்களா? நம்ம மறுக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு
ஆனூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மை செயலராக இன்னைக்கு மாறி இருக்கிறார். துணை பொதுச் செயலர் இருந்து தலைவர் முதன்மை செயலராக கொடுத்துருக்கிறார். தம்பி வச்சுக்கப்பா, நல்லா பணியாற்றுப்பா அப்படின்னு. அப்போ அங்கே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ ஆம்ஸ்டாங் வாயை திறந்து பேசியிருக்கணும்ல. இப்போ 4 சேனல் நீ பேட்டி கொடுக்குற தொடர்ந்து, இது இப்போ கரண்டாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆம்ஸ்டாங்குக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? இன்னைக்கு இஸ்லாமியருடைய பாதுகாவலர் எழுச்சி தமிழருங்க. பாராளுமன்றம் என்பது, இந்திய பாராளுமன்றம் என்பது உலகத்தில் பெரிய ஜனநாயகத்தின் ஒரு சிறந்த ஒரு இடம். அது உலகத்துக்கே பெரிய ஜனநாயக இடம் இந்தியாவுடைய பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள எத்தனையோ தலைவர்கள் வந்து ஜெய்பீம் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லியிருப்பாங்க. முதலில் உலக வரலாற்றிலேயே எந்த இடத்திலுமே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் என்று சொன்ன ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அப்ப ஏன் சொல்றாரு? இஸ்லாமிய தோழர்கள் நமது உறவுகள். பழனி பாபா எங்க தலைவரே போந்து பேசுவார். ஏன்னா அவ்வளவுக்கு நாங்கள் உறவாக இருந்தோம். இன்னைக்கு கூட இஸ்லாமியர்கள் வந்து எங்க கட்சியில வந்து சாலிடா இருக்கிறாங்க. இவரில் இவரை விடுங்க, பல பேர் இருக்கிறாங்க. நான் பல பேர் சொல்லலாம். இப்போ கூட மக்கா கலீல் அவர்களுக்கு கூட எங்கள் தலைவர் இப்போ முதன்மை செயலர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். பல பேர் அவ்வளவு இஸ்லாமிய தோழர் இருக்கிறாங்க. அரக்கோணத்தில் கூட ஒரு தம்பி இருப்பாப்புல. இப்படி பல பேர். சரிங்களா? இந்த தம்பிக்கு வந்து நல்ல ஒரு முதன்மை செயலர் கொடுத்துருக்கிறாருன்னா நீ ஆம்ஸ்டாங் கொலை வழக்க பேசு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பு செய்திருக்கு இந்த ஆட்சின்னு பேசு. இதை விட்டுவிட்டு இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுறேன்னா அப்போ பயணம் அடிப்பாயில அடிக்க மாட்டாங்களா? உன்னைய அடிப்பாயில நேரம் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிச்சுறாங்க. நீ வாட்டு கருத்து ரீதியா உண்மையில இங்கே பாருங்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் 100 திமுக காரர்களுக்கு சமம்ங்க. ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை நிறுத்துங்க கருத்தியல் ரீதியா. அடிதடிக்கு இல்லை, அடிதடிக்கு அங்கே தயாராக இருப்பாங்க, அது வேற பிரச்சனை. ஒரே ஒரு விடுதலை சிறுத்தைகள் இவங்க 100/100 இருந்தாதான் சமமாக இருக்கு. நீ அந்த கட்சிக்கு போயிட்டு உன்னை ஒரு வலுவான ஆற்றா எங்க தலைவர் உருவாக்கி உன்னை நிப்பாட்டி இருக்கிறார், வலுவான ஒரு சக்தியா. இன்னைக்கு நீ வந்து வெள்ளையும் சொல்லியமா அப்படி ஜம்முன்னு வர்ற சிறப்பு, உன்னை பாராட்டேன். நான் வந்து உன்னை பார்த்தது 2011 முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் பாவமா இருக்கு, வறுமை. நான் தான் சொல்றேன்ல, அவர் நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் தானே. உமா வறுமை, வாடகை வீட்டில் வாழ்ந்த இன்னைக்கு ஒரு இடம் இல்லை 3 இடத்துல வீடு கட்டுற, பெரிய மாளிகையில் வாழ்ற. உண்மையா பொய்யா? சொந்தமாக ஒரு சேனல் வந்து நீ வந்து 100 ஆள் நடத்துகிற சேனலில் ஆட்டையை போட்டு இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கிற, எல்லாம் செய்தி கிடைத்து கொண்டு இருக்குல்ல. என்கிட்ட தான் வந்தாங்க, அண்ணே இப்படி பண்ணிட்டாருண்ணே, என்னண்ணே பார்த்து பேசுங்கண்ணே அப்படின்னு. அப்போ இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? அரசியல் கொடுத்தது. அந்த அரசியலை உனக்கு கொடுத்தது யாரு? விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பில் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியமா வர்ற, விடுதலை சிறுத்தை உழைப்பில் 4 சேனலில் உட்காந்து பேசுகிற, உனக்கு அதுக்கு எவனா கூப்பிட்டுருப்பானா? அப்போ இவ்வளவுக்கு உன்னை வளர்த்து விட்ட விடுதலை சிறுத்தைகளை போய் பேசணும், அங்கே உட்காந்து விடுதலை சிறுத்தையுடைய பிரச்சனையை பேசணும். பேசியிருக்கியா எங்கேயாவது? அதில் ஒரு பதிவு போடுறாப்புல பயலுக்கு சொல்கிறாங்க, நான் வேங்கவேலுக்கு போனேன் அப்படின்னு. சரி, வேங்கவேலுக்கு நீ போன, நீயாவா போன? எனக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியுமே. தெரியாமன்ற போய் அழுவா கொடு. உங்களுடைய 4 எம்எல்ஏக்களை தலைவர் அனுப்பி விட்டார். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அங்கே வேங்கவேலில் இப்படி மோசமான செய்தி நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தான் முதல் தலைவருக்கு செய்தியை சொன்னோம். நான் மதுரை எல்லாளன், நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் செய்தி வருது. உடனே தலைவருக்கு அடித்து நாங்கள் பேசுகிறோம். நானும் மதுரை எல்லாரும் நான் போய் கேட்டேன், ஆனால் நாங்கள் உள்ளே போகலாமான்னு கேட்டேன். தலைவர்களுக்கு அனுமதி வழங்கலை. ஏன் வழங்கலைன்னா அவர் ஒரு பெரிய போராளி, நான் வந்து யூடியூப்பில் பேசுவேன். சரி, இவங்க போய் பிரச்சனை பெருசாகிட்டான்னு சிக்கலாகி போயிடும், அதனால் எம்எல்ஏக்கு 4 பேர் போட்டோம்னு அனுப்பி விட்டார். அதுக்கு போன பிறகு என்னைக்காவது எப்போ வாயை திறந்து பேசியிருக்கியா? நேரடியாக நான் கேட்குறேன். எங்கனவே பேசுறது இல்லைங்க. தலித்து பிரச்சனைக்காக ஒரே ஒரு முறை நீ சட்டசபையில் பேசியிருக்கிற, ஒரு முறை. 2ஆச்சா? இன்னொரு முறை ஒரு கொடி பிரச்சனைக்காக போராடி இருக்கிற. உன் கணக்கு பிரகாரம் 2011 செஞ்ச சாதனை இது 3 தான் தலித்து மக்களுக்காக. இப்போ இன்னமும் சொல்ல போனால் நீ சார்ந்திருக்கிற இஸ்லாம் மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சங்கத்தமிழன் போராடுறேன் தனிப்பட்ட முறையில். எனக்கு தலைவர் அப்படி தான் வளர்த்து வைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நீ குரல் கொடுக்கணும். நீ வந்து ஒரு தலித் அமைப்பில் நாங்கள் போட்ட, இன்னும் சொல்ல போனால் உழைப்பில் ரத்த சிந்தி நாங்கள் மதுரையில் கட்சியை வளர்த்தோம். அந்த மாதிரி அந்த கட்சி அப்படியே வளர்ந்து வருது. வேளச்சேரி தீர்மானம்னு உருவாக்குறான். அது பிறகு நீ வர்ற உள்ள வேளச்சேரி தீர்மானம் நீ எப்படி வந்திருக்க முடியும்? வந்திருக்கவே முடியாது. தலைவர் வந்து கொடுக்குறாரு. வெறும் தலித்து மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற சமூகத்திலையும், ஒரு நாடார் சமூகத்திலையும் பாதிக்கப்பட்டவர் இருப்பார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டவர் இருப்பார்கள், கிறிஸ்துவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்களும் ஒரு தலித்து மாதிரி தான். அவங்களெல்லாம் கூப்பிடுவோம்,
இப்போ நீலே பாரு மறவர்னு சமூகம் இருக்கும், அந்த மறவரில் எல்லாருமாவா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறான்ல. இப்போ நாடாரில் எல்லாருமாவா வந்து இருக்கிறாங்க, அதுலேயும் பாதிக்கப்பட்டவன் இருப்பான்ல, அவங்களே நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படி தான் வன்னியர் தோழராக எஸ் பாலாஜி வந்தார். ஓகே சார். நாடாராக கலைக்கூட்டு உதயம் வந்தார். இப்படி பல பேர் வந்திருக்கிற வச்சுங்க. பிராமணர் வந்திருக்கிறாங்க, பிராமண சமுதாயத்தால் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அணி கட்டுறோம், அமைக்கிறோம் வேளச்சேரி தீர்மானம். அதற்கு பிறகுதான் நீ வந்து வேளச்சேரி தீர்மானம் 2007, அதுக்கு அடுத்து 2011 நீ வந்தமே ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏ சீட்டு. இந்த ஸ்ட்ரைட்டாக நீ எம்எல்ஏ கொடு தலைவர் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக நீ யாராருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்களோ அவன் பூராமே அவன் உங்களுக்கு எதிர்ப்பாக வருவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த வழி தெரியாதுல்ல. நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கோமுங்க, எங்கெங்க நாங்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கோமா, எம்பி ஆகியிருக்கோமா, இல்லை ஏதாவது ஒரு வாரியம் வாங்கியிருக்கோமா, தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து மக்களுக்கு களமாடி கொண்டிருக்கிறோம். எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு ஆள், என்ன மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்கிறேன், பல லட்சம் பேர் இருக்கிறேன், எந்த பலனுமே அடையலை இந்த விடுதலை சிறுத்தை மூலமாக. தனது காசை செலவழிச்சிருப்பாங்க, பணத்தை தனது உயிரை அர்ப்பணிச்சிருப்பாங்க, களமாடி இருப்பாங்க. அவன் எங்காவது போர்க்குரல் எழுப்புறானா? அதான் சொல்றேன், ஒரு விடுதலை சிறுத்தைகள் 100 திமுக காரனுக்கு சமம், ஒரு விடுதலை சிறுத்தைகள் 200 பிஜேபி காரனுக்கு சமம், ஒரு விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சொல்ல போனா 200 அதிமுக காரனுக்கு சமம். மற்ற கட்சியை நான் கம்பேர் கூட பண்ண முடியாது, இவங்களை கம்பேர் பண்ணலாம், மற்ற எந்த கட்சியும் கம்பேர் பண்ண முடியாது. நான் வந்து வெறும் இதில் மட்டும் சொல்லலை, கருத்தியல் ரீதியாக மார்க்சியம் பேசுவோமா, பெரியாரியம் பேசுவோமா, அம்பேத்கரையும் பேசுவோமா, இல்லை ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுவோமா, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறாங்க எங்கள் தம்பிமார்கள். அதே அடிக்கிறான், ரவுண்டு கட்டி அடிக்கிறானே, உன் மானம் போகலை, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? அப்பவே கேள்வி வைக்கிறேன், நானே எதிர்பார்க்கல. அதான் நீ அம்பேத்கர் சொல்லுமே, நீ நேர்மையாக உண்மையாக நீ உழைச்சேன்னா உனக்கான வந்து வரவேற்பு கிடைக்கும்னு. யாருன்னே தெரியாதுங்க இருக்க எழுதின தம்பிகள்லாம், அது எனக்கு தெரிய ஒரே ஒரு தம்பி தான் எனக்கு தெரியும், மற்ற யாரும் எனக்கு தெரியாது. அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் எல்லா கேள்வி கேட்குறாங்க, தலைவரை நினைச்சு கேட்குறாங்க. ஆனால் தலைவரே நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, அவ்வளவுக்கு நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் ஜனநாயக பூர்வமாக, வேறு கட்சியில் இப்படிலாம் பேச முடியாது. அவன் என்ன கேட்குறான் அந்த தம்பி, அதாவது சங்கத்தமிழ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து பேசினார், உண்மைதான். அப்போ அவர் மேல் நடவடிக்கை எடுக்குதுங்க, நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம யாரோ இருக்கிறோம், யாரோட அமைச்சரவையில் இருக்கிறோம், விஜய் கட்சின்னு சொல்லுங்க, அப்பதான் புரியும். டிவிகே இல்லை விஜய் கட்சி, அந்த கட்சியில வந்து இவர் கேவலமா பேசுறாரு, பிஜேபியோடு இயங்குகிறது. எங்க இயங்குது காட்டு நீன்னு, உனக்கு அங்க போய் 1 to 1 பேசிட்ட வா, விவாதிப்போம், நம்ம விவாதிப்போம். பிஜேபியோட நாளை இணைய போகிற கட்சி திமுக, எழுதி வச்சுக்குங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் பிஜேபியும் இணைய போகிறது. அப்போ உன் முகத்தை கொண்டு போய் எங்க வைப்ப? நான் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாம் நடக்குங்க அரசியல்ல. இப்போ என்னை இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு காரணம் 2 பேர். இன்னைக்கு 2 பேர் நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டி விட்டுருச்சுல காலம். நாங்கள் நிப்பாட்டினா நான் இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு நான் அப்புறம் பல பேர் நினைச்சேன், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, என் இடைநீக்கத்திற்கு தேவை ஏற்பட்டது காரணம் ஒரு இவர் ஆனூர் ஷானவாஸ், இவர் பேரை சொல்லலாம், இன்னொருத்தர் ரைட்டா. இப்போ அவர் சரண்டர் ஆகிட்டார், ரொம்ப நம்ம அவரை பற்றி பேச தேவையில்லை. கரெக்டாக அவருக்கு வேண்டிய ஒரு தம்பி வந்து அவன்கிட்ட பேசினார், கொஞ்சம் அண்ணே என்னண்ணே அப்படின்ற மாதிரி. சரி ரைட்டு ஓகே. ஆனால் நான் அமைதியாக இருக்கலாம், காலம் அமைதியாக இருக்காது. இன்னைக்கு உங்கள் முகத்திரை கிழிஞ்சிருச்சுல, அதை காலம் காரி துப்புது உங்களை. நாங்கள் இதை முன்னுணர்ந்து அப்பயே சொன்னோம், இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, இதுக்கு இவர்களால் என்னைக்கு இருந்தாலும் சிக்கல். எங்கள் தலைவருடைய உழைப்பு கொஞ்சமாக நெஞ்சமாங்க, அப்படியே அவங்க நீட்டாக வருவாங்க, கார் ரூபா செலவழிக்க மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இது பண்ணியிருக்க மாட்டாங்க, நேராக வந்து சேரில் உட்காந்துருவாங்க. கேட்டோம்னா நாங்களாம் எம்எல்ஏ ஏற்கல அப்படின்னு. இது பாலா போன அந்த சமூகம் அப்படி தலைவர் சொல்லிட்டாரு. நான் பையங்களுக்கு கோபம் இருக்கும் கட்சிக்காரனுக்கு, அப்படியே என்னை விட 100 மடங்கு இருக்கும். சரி சரி, நாளைக்கு மட்டும் தலைவர் வந்து ரொம்ப பேசி இடைநீக்கம் பண்ணிட்டாலும் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ என்ன இடைநீக்கம் பண்ணாங்க, நான் ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாரும் என் நிகழ்ச்சி கூப்பிட்றாரு, நான் போகிறதில்ல. அப்போ நமக்கு டைட்டில் முக்கியம் இல்லை, தலைப்பு முக்கியம் இல்லை. இவர் வந்து இளைஞரணி செயலர் அப்படின்றக்கா எனக்கு வந்து பெருமை இல்லை. எழுச்சித்தினுடைய தம்பி சங்கத்தமிழன், அதே எனக்கு கிடைச்ச மரியாதை. இன்னைக்கு உங்களுக்கு மரியாதையாக பொறுப்பில் இருக்குது. நாளைக்கு பொறுப்பை தூக்கிட்டு தைரியம் இருந்தால் நீ தனியாக ஏன் போவேன்? நான் ஓப்பனாக சொல்கிறேனே தம்பி, நான் விளையாட்டுக்காக சொல்ல. நீ தலைவர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார், அவரை தான் சொல்கிறேன். டைட்டில் கார்டு உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. டைட்டில் கார்டை மட்டும் தலைவர் என்னை இடைநீக்கம் செஞ்சது அப்படி 2 நாளைக்கு ஒரு 2 days இடைநீக்கம் கூட செய்யட்டுமே. அவ்வளவுக்கு அரசியல்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்கள். அது எனக்கு பெருமையாக இருக்குது.
இன்னைக்கு இந்தியாவிலேயே எனக்கு தெரிய விடுதலை சிறுத்தைகளை போன்ற ஒரு அறிவு சார்ந்த இளைஞர்கள் எந்த கட்சியிலும் இல்லை. அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ தலைவரே ஒரு மனநிலை மேலே கோபமாக இருந்தாலும் கூட இந்த இதெல்லாம் பதிவெல்லாம் பார்த்தாருன்னா அவரே யோசிப்பார், இதுதான்டா உண்மை. அவரே நம்மளை பற்றி என்னைக்கு யோசித்தது இல்லை. அதை நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 4-5 பேர் இடைநீக்கம் செய்ய அப்படின்னு பார்க்க சொல்லும் பொழுது 5 முக்கியமாக 1 முக்கியமாக. தேர்தல் அரசியலில் நம்பர்ஸ் தானே முக்கியம். தேர்தல் அரசியலில் அறமோ நீதியோ ஒழுக்கமோ உண்மையோ முக்கியமல்ல. திருட்டு பேராக இருந்தாலும் கூட 5 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா அதுதான் முக்கியம். எலெக்ஷன் அப்படி தானே வருதுங்க. இப்போ நீங்கள் நல்ல மனுஷன் எலெக்ஷன் நிற்கிறீங்க, நீங்கள் 10,000 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, அவன் 10,001 ஓட்டு வாங்கிட்டானா அவன் தானே வெற்றி. 10,000 பேர் கூட ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. இப்போ எங்கள் தலைவரே வெறும் 80 ஓட்டில் தோத்தார் ஒரு முறை. ஜெயலலிதா காலத்தில் அதே கள்ளக்குறிச்சியில் எலெக்ஷன் நின்றார், ஒரே ஒரு ஓட்டில் தோத்தார். ஆனால் இப்போ நான் முடிவாக சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கள், தப்பு இல்லை, அது உங்கள் உரிமை. ஆனால் இந்த டைட்டிலில் பேசாதீங்க. போங்க அங்கே போய் சேருங்க, அங்கே போய் பொறுப்பை வாங்குங்க, அப்புறம் பேசுங்க. ஊதியம் கொடுக்குறது நாங்கள், ஆனால் வாய் பேசுறது அங்கே. அந்த தம்பி ஒரு சேனல் வச்சுருக்காரு, இப்போ நீ திறந்து பாருங்க. நம்ம மக்கள் இளைஞர்களை சொல்கிற லிபர்ட்டி சேனல். அந்த லிபர்ட்டி சேனலை என்னைக்காவது எப்பயாவது தலித்து மக்களுக்காக நீ பேசியிருக்கிறாயா? நான் போய் பல பேட்டி கொடுத்துருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவங்க வளர்த்து விட்டது நான் தான். நான் பேசினாலே 100K 50K 60K 200Kன்னு போகும். வாரத்தில் ஒரு முறை கூப்பிட்டுருவாப்புல ஆரம்பத்தில். அங்கே போய் கொஞ்சம் அடிச்சன் திமுகவை, அதோடு நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கூப்பிட்றதில்லை. அண்ணன் திமுக ரொம்ப அடிக்கிறாருன்னு. நல்ல ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள சூப்பரான ஆளுங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் அவருடைய புத்தி எங்கே இருக்குன்னா பொருளாதாரம் அதான் தெரியாதுங்க. நீங்கள் வழியோடு நீங்கள் ஒரு பொறுப்பு போனீங்கன்னா தான் அவர் அருமை தெரியும். என்னையே எடுத்துங்க, நான்லாம் இளைஞர் எழுச்சி பாசி மாநில செயலாளர் சாதாரணமான செய்ய ஏதோ ஒரு பொறுப்புடான்னு. ஆனால் இப்போ பொறுப்பை எடுத்த பிறகு தான் அந்த பொறுப்புடைய வேல்யூ நமக்கு தெரியுது. அது மாதிரி இந்த பயிர்களே வந்ததுமே டக்குன்னு ஒரு இதை கொடுத்தாரல எம்எல்ஏவை, ஆமாம் பெரிய ஆள். இப்போ எம்எல்ஏ தூக்கிட்டாங்க, இப்போ தெரியும். இப்போ ஜெயிக்க முடியல. இப்போ எம்எல்ஏ இருக்கும்போது எப்படி கெத்தா இருந்தீங்க? யாருங்க அவங்களை உருவாக்குனது? எழுச்சி தமிழர் தானே. இன்னும் சொன்னப்போ தம்பி சங்கடப்படுவாப்புல, வருத்தப்படுவாப்புல. ஏன்னா அவர் நேரடியாக நம்மளை எதுவும் பேசலை. இப்போ இடைநீக்கத்துக்கு கூட நான் நீதாப்பா காரணம் பண்ணுற மாதிரி செய்தியை வந்திருக்கு. பயலுக்கு கேட்டிருக்காங்க, நேருக்க ஃபோன் பண்ணியே எனது நண்பர்களே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. முக்கியமான சில அமைப்பு செயலாளர்கள், சில துறை பூச்சி, என்னப்பா சங்கத்தமிழில் நீக்கி உனக்கு பெருமையாக இருக்கா? ஐயோ எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவருக்கு அண்ணங்க நான் பண்ணலைன்னு சொன்னாப்புல. அது தனிப்பட்ட இது. நானும் தனிப்பட்ட மூலம் தம்பியை மதிக்கிறேன், நல்ல ஒழுக்கம் சார் தம்பி, அதெல்லாம் இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் ஒழுக்கம் இல்லையே. ஒன்றே ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு, அடுத்து எம்எல்ஏ சீட்டு வேணும்னு தலைவர்கிட்ட தானே கேட்கணும். ஆனால் நீ போய் திமுக கேட்டேன்னு தலைவரே சொல்கிறார்ல. ஆரம்பத்தில் தலைவரே ஒரு யூடியூப்பில் பேசியிருக்கிறார்ல, ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் பேசினார். தம்பி ஏன்ட்ட கேட்கல, நேரடியாக போய் ஸ்டாலின்ட்ட கேட்டார். தொகுதி மாறுறதுக்கு தான் கரெக்டாக சொல்கிறீங்களே. இப்போ உங்களுக்கே தெரியுது, இப்போ கட்சியாரனாலும் தெரியாது. தொகுதி மாறுறதுக்கு ஒரு போய் எங்கே கேட்கணுமோ அங்கே போய் கேட்டார் வேற ஆள்கிட்ட. ஏப்பா அப்பயே சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே போய் நின்றுக்கலாமாப்பா, அப்பயும் தோத்துருப்பா, அது வேறு பிரச்சனை. என் தலைவரே தோக்குறாரு, அந்த கட்சியோடைய முன்னாள் முதல்வரே தோக்குறாரு, அப்புறம் நீ ஏமாத்துறான். அதில் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு சேலஞ்சே பண்ணுறேன், சவால் விடுகிறேன். இப்போ என்ன இடைநீக்கம் செஞ்சுருக்கிறார்ல, நான் இன்னும் கத்திக்கிட்டு தானே இருக்கிறேன், என் உரிமைக்கு பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் இங்கே ஓடி போயிட்டேனா? இல்லை எனக்கு போகிறதுக்கு என்ன வழி இல்லாமையாக இருக்குது? என்ன யாரும் அழைக்காமல் இருப்பாங்களா? சங்கத்தை நேர்மையானவன் உண்மையானவன் வாடா கூப்பிடாமல் இருப்பாங்களா? கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஏன் போல? எழுச்சி தமிழரை தலைவனாக ஏற்ற மனநிலை யாரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் யதார்த்தம். ஓகே சார். எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொன்ன அந்த வாயி எப்படி இன்னொருத்தர் சொல்ல முடியும்? இதுதான் உண்மையான விடுதலை சிறுத்தைகள். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்றத காலம்தான் தீர்மானிக்கும். ஏன்னா இன்னமும் நம்புகிறேன், அந்த தம்பி ஏதோ ஒரு, அதாவது எல்லாருக்கும் ஆசை வருங்க, அது யார் நெருக்கடி, வீட்டில் கூட நெருக்கடி கொடுக்கலாம், நீ எம்எல்ஏ ஆகு, திருப்பி ஆகு, மினிஸ்டர் ஆகலாம், அப்படி கூட கொடுக்கலாம் போட. ஏன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் தம்பி, தப்பாக எடுக்காத, நான் என்ன அப்படி பேச நினைக்காத, நீ உங்கள் வீட்டோட கூட பார்ப்பீங்க, அந்த பேச பார்த்து தான் ஆவீங்க. இப்போ நம்ம கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் உங்கள் கட்சி இப்போ வரைக்கும். சில பேர் எழுதுறாங்க போகிறேன் வரப்போகிறேன்னு, அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கட்சியில் வன்னி அரசு இன்றைக்கி ஒரு இதாகிட்டார், ஓகே சார், அமைச்சர் ஆகிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல நீ ட்வீட் போட்டையா, அவரை பாராட்டினையா? உனக்கெல்லாம் சீனியர். இப்போ எனக்கும் வன்னி அரசுக்குமே சில முரண் இருந்துச்சுங்க. நான் தான் சொல்கிறேன்ல உங்கள்கிட்ட, ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் நாங்கள் பேச மாட்டோம். அதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி நெருக்கம் யாருமே இல்லை. துபாயிலேருந்து நான் வந்தேன்னா என்னை வரவேற்பதும் அவர் தான், திருப்பி என்னை அனுப்பி வைப்பவரும் அவர் தான்.
என்கிட்ட அப்போலாம் கார் இல்லை இங்கே இருக்கும் பொழுது. அப்போ நாங்கள் வந்து வாடகை கார் கூட இருக்கோம், அவர்கிட்டையும் கார் இல்லை. அங்கே காரில் தான் தெரிய இருப்போம். நான் சென்னையில் எத்தனை நாள் தங்குறேனோ அப்போ என்னோட சேர்ந்து தான் இருப்பார். எங்கேயாவது ஹோட்டலில் தங்குவோம். அவ்வளவுக்கு நாங்கள் அரசியல் பேசுவோம், நானும் அவருன்னு 2-3 பேர். அப்புறம் சின்ன முரண் வந்துருச்சு. அரசியல் வரக்கூடியதானே, கோட்பாட்டு முரண் அல்ல, ஒரு நடைமுறை சிக்கல் வந்தாலும் பேசாமல் இருந்தேன். என்னைக்கு அவர் மினிஸ்டர் ஆனாரோ அன்னைக்கே எங்கள் தலைவர் கூப்பிட்டு, டேய் நம்ம கட்சியில் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார், ரைட்டாக உங்களுடைய முரண்களெல்லாம் விட்டுட்டு நீ 2 பேரும் ஒற்றுமையாக இருங்கனார். அன்னையிலேருந்து நீங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் பதிவு போடுறோம்ல, நேரடியாக சந்திக்கிறோம்ல, வாழ்த்துறோம்ல. உனக்கு அவருக்கு என்ன முரண்? ஒரு முரணும் இல்லை. நல்லா ஜாலியாக தான் பேசி இருப்பீங்க. ஏன் அவருக்கு பதிவு போடலாம்? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். அவருக்கு இது வரைக்கும் எந்த வாழ்த்துமே தெரிவிக்கல, ஒன்றுமே போடலைங்க அந்த தம்பி. கேட்டோம்னா ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தாரன். தம்பி நீ என்ன பண்ணுன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி நீ வந்து விவரமாக இருக்கியோ அப்போ நாங்களும் விவரமாக இருப்போம். உனக்கெல்லாம் சீனியர் எப்படி இருப்போம்? நாங்கள் பின்னாடி இவருக்கு ஒரு உளவு அமைப்பு போட்டிருக்கிறோம். தம்பி துபாய் போயிருக்காரு. துபாயில் வந்து ஒரு 2-3 பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு, கம்பெனி பேர் சொல்கிறோமா அப்போ என்னென்ன கம்பெனி நடத்துகிறாருன்னு, அவ்வளவு கம்பெனி வேலை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பிஸ்னஸ். நாங்கள் கட்சிக்காக சொந்த கம்பெனியை விட்டுவிட்டு பிஸ்னஸை விட்டுவிட்டு நாங்களாம் படித்தாள் இன்ஜினியரிங். நீ வா, படிக்கவே இல்லை, அது வேறு சொல்கிறாங்க. நாங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்கிறோம், அமெரிக்க யூனிவர்சிட்டியில் பிஎம்பி முடிச்சிருக்கிறோம். இந்த பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு நம்ம தலைவர் அழைக்கிறார், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு வர்றேன். என்ன மாதிரி 1000 பேர் வர்றேன், லட்சம் பேர் வர்றேன். எங்கள் தலைவர் சொல்லுவார், இது ஒரு பெரிய வளர்ந்த மரம், விடுதலை சிறுத்தைகள், நீங்களெல்லாம் வேர்கள், வெளியில் தெரியாது, நீ வேர்களாக இருந்த மரத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படி தான் விடுதலை சிறுத்தையில் ஒவ்வொருத்தரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். இவர்களெல்லாம் இவர்னே வர சொல்ல பல கிளிகள் வரும், அங்கே இருக்கிற கனிகளை சாப்பிடும், கனிகள் தீர்ந்து போனால் பறந்து அடுத்த மரத்துக்கு சென்று விடும். அப்படின்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து செல்வ பெருந்தகை கட்சியை விட்டு போகும்போது எங்கள் தலைவர் சொன்ன டைலாக் தான், ஏன் டைலாக் கூட இல்லை, சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லுங்க. இந்த தம்பி வந்து எப்படின்னா வந்து கட்சியை வச்சு எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிருந்தார். இப்போ செய்தியை உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன். உங்கள் சேனல் பேர் என்ன? ஃபயர் தமிழ். ஃபயர் மூலமாக சொல்கிறேன். எனக்கு காலையில் தான் ஒரு முக்கியமான செய்தி கிடச்சிச்சு. காலையில் தான் இந்த தம்பி வந்து நம்ம டிவிக்கே, விஜய் கட்சின்னு சொல்லுவாங்க தான் புரியும், டிவிக்கேல இவர் ஒரு வாரியம் கேட்டிருக்கிறார். எங்கே இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவர் எங்கே கேட்டார், எப்போ கேட்டார், யார் மூலமாக கேட்டார், எல்லாமே சொல்லிட்டாங்க. வக்பு வாரியம்னு ஒன்று கேட்டிருக்கிறாரு. எங்கள் தலைவர் தாய் சிறுத்தை, எங்களை மாதிரி உயிரை கொடுத்து உழைப்போம், நேர்மையாக இருப்போம், எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். அது எப்படின்னா நம்ம பிள்ளைகள் தானே, இதுகளுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தில் இவருக்கு வாங்கி கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணியிருக்கிறார். ஓகே சார், நான் சொல்கிற 100க்கு 100 உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது டிவிக்கேல இருக்கிற விஜய் எப்படிப்பட்டாலு, இது திருட்டு பைய அப்படின்ற மாதிரி அவர் சிபிஐ மூலமாக வச்சா இல்லை உளவுத்துறை மூலமாக வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் வந்து விசிகாவாக இருக்கலாம், ஆனால் பார்ட்டி வந்து ஃபுல்லாக திமுக ஆளு, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இவர் போன ஆட்சியிலேயே பல குளறுபடி செய்திருக்கிறார், பல ஊழல் செய்திருக்கிறார். ஓகே சார், அப்படின்றத ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர்கிட்டே சொல்லிட்டாங்களாம், இல்லைங்க கொடுக்க முடியாது, தப்பாக எடுக்க வேண்டாம், அவரோட இது சரியில்லை, வேறு யார் கேண்டிடேட் சொல்லுங்கள். எப்படி வேறு கேண்டிடேட், வேறு கேண்டிடேட் சொல்லுங்கன்னு. இது நடந்தது உண்மை. ஒருவேளை தலைவர்கிட்ட நேரடியாக கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, வருத்தப்படுவார்னு. மற்றவர்கள் மூலமாக தலைவர் செய்தி கொடுத்துருக்காங்க. எங்க அவர் வந்து வாரியம் கேட்டையா கேட்கலையா சொல்லு, நேருக்கு நேரம் சொல்லுன்ட்டார். அப்போ வாரியம் இல்லைன்னதுமே டக்குன்னு போய்கிட்டு அங்கே போய்கிட்டு சேனலில் உட்காந்துட்டு டைலாக் பேசுறது. நீ திமுக பக்கம் நிற்கிறியா விசிகா பக்கம் நிற்கிறியா அப்படி உனக்கு கேள்வி கேட்டது உனக்கு மானம் போகலையா? இப்போ என்ன எவனா கேட்பானா? நான் இப்போ இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா எவனாவது நீ வந்து இன்னும் விசிகாவில் தொடர்கிறாயா? கேட்கலாம், கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இடைநீக்கம் இல்லை, இடைநீக்கம் சேரலாம், சேராமல் கூட போகலாம். ஆனால் நீ எங்க கட்சியோட உனக்கு முதன்மை செயலாளர், கட்சியில் முக்கியமான பொறுப்பு உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. தலைவர், பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மை செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இதுதான் வந்து புரோட்டோக்கால். அப்புறம் தான் இவங்க மாநில செயலாளர்கள். இதே புரோட்டோக்கால் பிரதர். இந்த புரோட்டோக்காலில் உனக்கு கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறார்? தூக்கி நிப்பாட்டிட்டாரு இந்த வயசுலேயே. அப்போ நீ யாருக்கு பேசணும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை ஏன் கண்டுபிடிக்கவில்லை? நீதிமன்றம் தீர்ப்பு பேன கொடுத்துருக்கு, பேசணும்ல. தெரியாது, முதல்ல தெரியாது பிரதர். நான் தான் சொல்கிறேன்ல, நீ இத்தனை வருஷமா எம்எல்ஏ இருந்து எத்தனை முறை மக்களுக்கு இப்போ போராடி இருக்கிற, தலித் மக்களுக்கு. கவினுடைய படுகொலை நடக்கும்போது நீ சட்டமன்ற உறுப்பினர் தானே வந்தையா? அப்போ நாங்கள் போனோம், சொந்த செலவில் கார் எடுத்துகிட்டு போகிறோம்,
நானும் அந்த நேரத்தில் தலைமை செயலாளர் எங்கே போகிறோம், அவங்க வீட்டுக்கே போகிறோம். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் எனக்கு முன்னாடி போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே சார். அப்புறம் அதுதான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு, எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அதே சிறப்பாக இருக்கிறார். இப்போ கூட ஓராண்டு ஆன பிறகு இப்போ போய் கவினுடைய அந்த விஷயத்துக்கு போனார்ல, அங்கே போய் நிற்கிறார்ல, ஏன்னா தலைவர் சொல்லியே செய்கிறாங்க. தலைவர் ஒரு டைட்டில் தான் கொடுப்பாரு. நீ சரி அம்மா 5 காசு அடிக்கப்படாது, வீட்டிலேருந்து வெள்ளையும் சொல்லியுமா அப்படியே வரணும், வீட்டுக்கு போகும்போது பல கோடிகளை கொண்டு போகணும். இதுதான் அவங்க சிஸ்டம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இனியாவது திருந்துங்க. இவர் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுக இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை விடுதலை சிறுத்தை ஆளாக இருந்தாலும் சரி, திருந்துங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இன்னைக்கு ஊழலை ஒழித்து ஆட்சியை பிடித்திருக்கிறார். ஊழலை ஒழிப்போம்னு நடத்தி காட்டியிருக்கிறார். அப்போ அவங்க கட்சியில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறாருல்ல, எவ்வளோ லஞ்சம் கேட்டானா அடிச்சு விடுங்க, வந்துருங்க நம்பரு. அப்போ இவ்வளவு முறையாக நடக்கிற இந்த ஆட்சிகளை நீங்கள் நேர்மையாக மக்களுக்கு பணி செய்யுங்க. என்னமோ நீட்டுன்னு தம்பி அதெல்லாம் பரட்டு வந்துருக்காப்புல, நான் அதை முதல்ல சொல்லிக்கிறேன். நீட்டு பிரச்சனை அப்படின்றாப்புல. ஏப்பா நீ இப்போ ஆதரிக்கிற திமுக காரருடைய அந்த உதயநிதி தான் சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னாடி, போன ஆட்சி வரைக்கும் முன்னாடி, நான் அந்த நீட்டை ஒழிப்பதற்கு ஒரு ரகசியம் வச்சுருக்கேன். சொன்னாரா சொல்லலையா? நேர்மை சொன்னாப்புல. அந்த ரகசியத்தை உடைக்க நீ என்ன செஞ்ச கேளு. நீ சொல்லப்போனால் அவன் தான் உனக்கு அவங்க தான் உனக்கு தலைவர். அங்கே போய் கேளு. ஏங்க தமிழ்நாடு பூரா போராட்டம் நீட்டை ஒழிக்கணும்னு. அங்கே மேலே அப்ஜித் மூலமாக அங்கே ஒரு பெரிய போராட்டம். அங்கே நீட்டை ஒழிக்கலை, நீட்டில் மறுசீரமைப்பு, நீட்டில் இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி. இங்கே இதில் வந்து ஏன் உதயநிதி கலந்து கொள்ளலை, ஏன் திமுக கலந்து கொள்ளலை? விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தியது எழுச்சி தமிழர் தலைமையில், அதில் நீ ஏன் கலந்துக்கிறல? நான் கலந்துக்கிறல, ஏன்னா நான் இடைநீக்கம், நான் போகக்கூடாது. நீ அங்கேயும் போகலை. நீ இப்போ ஆதரிக்கிற கட்சி அவனும் நடத்தலை. இப்போ தெரியுதா? பொதுமக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள். தேவைப்பட்டால் நீட்டு வேணும் என்பார்கள், தேவையில்லை என்றால் நீட்டை பற்றியே பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலினில் குதிச்சிருக்கணும், இங்கே ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். நீ இளைஞரணி செயலாளர் தானே, நீ என்ன பண்ணிருக்க? நீ நீட்டுக்காக போல பேச்சு பேசுறீங்களா, போதும் டைலாக் கொடுக்குறீல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே காரணம். நீ வந்து ஏன் அன்னைக்கு வரல, மீட்டிங்கே வரல? தாங்க தலைவர்கிட்ட படித்து சொன்னான், படித்து சொன்னது அதான். நான் வந்து இது இதில் சொல்லலை, இதெல்லாம் ஒரு சுண்டக்கா பாயங்க, ஏங்க இதுக்காக நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்கன்னு ஒரு பேச்சு சொன்னேன். இதுதான் காரணம். நான் சுண்டக்கா பாயன்னு சொன்னது கோபம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அது ஃப்ளோவில் வந்துருச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு. நம்ம ஊரில் எங்கள் மதக்காரங்க சாதாரணமாக சொல்லுவாங்க, நம்மளோட வயசு குறைந்தவர்களை பார்த்து சுண்டக்கா பாய பாப்புன்னு சொல்லுவாங்க. வயது குறைந்தவர்களை, வேற ஒன்றும் அது காலி வார்த்தையோ இல்லை தவறான வார்த்தையோ இழிவு பண்ணக்கூடிய சொல்லாடல் அல்ல. இப்போ என்னை விட அந்த தம்பி 10 வயசு குறைவுதே. நாங்கள் கட்சி காசை போட்டிருக்கிறோம், நீ கட்சியில் வந்து காசை எடுத்துருக்கிற, அப்போ நாங்கள் சொல்ல தானே செய்வோம். இல்லை சொல்லு, நான் தலித்து மக்களுக்காக நான் இந்த இதை நான் தீர்த்திருக்கிறேன், இந்த பிரச்சனை முடிச்சிருக்கிறேன், நான் 5 வருஷமாக இருந்தேன், இத்தனை நான் ஃபுல்லாக அந்த தம்பியோட வரலாறு எடுத்தாச்சு ஆர்டிஐ மூலமாக. ஓகே சார், நான் எடுக்கலை, எடுத்து வேலை கொடுக்குறேன். ஆனால் பாருங்க, ஒரு தலித்து ஆளு கூட வேலை கொடுக்கல, கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து போனால் நான் தலித்து கொடுத்துருக்குறாப்புல, ஒருத்தர் கூட உதவி செய்யலை. அப்போயே திமுகவுடைய ஆளாக இருந்திருக்கிறார், விடுதலை சிறுத்தை எம்எல்ஏவாக இல்லை. அப்போ எங்களை அஃபிஷியலாக கிடச்சிருச்சு. அது தேவைப்பட்டால் எப்போ இறக்குமோ அப்போ இறக்குவோம். ஓகே சார். அது இன்னும் சொல்லப்போனால் அளவுக்கு மீறி சொத்துக்களை சேர்த்துருக்காருன்னு வருது. இப்போ அதெல்லாம் நம்ம பேசிட்டு நம்ம ரெடியாகலை, பாவம், நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரு எத்திக்ஸ் வேணாமா, ஒரு அறம் வேண்டாமா? நான் அறத்தின் பக்கம் நிற்கிறேன்னா எதிர அறம், திருமாவின் பக்கம் நிற்பது தான் அறம், ஏழைகளின் பக்கம் நிற்பது அறம், உண்மையின் பக்கம் நிற்பது அறம், பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறதே அறம், சீட்டிங் பார்ட்டி பக்கத்தில் நிற்கிறதுல அறம் இல்லை, தீய சக்தி பக்கம் நிற்கிறது அறம் அல்ல, திருடர்கள் பக்கம் நிற்பது அறம் அல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவது பக்கம் நிற்பது அறம் அல்ல, கொலைகார பாவியிடம் போய் நிற்பது அறம் அல்ல. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறேன். நடந்தால் தம்பிக்கும் நல்லது, நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. புரிஞ்சு நடக்கலைன்னா நீ அடுத்த ஒரு பேட்டியை போடுங்க, நம்ம பேசுவோம். ஓகே சார். இப்போது கடைசியாக ஒரு கேள்வி வந்து உங்கள் தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக மாநில அரசு கைவிட வேண்டும், தமிழ்நாடு அரசு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிக்கை. இது எங்கள் தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க.
இப்போ இந்த மேகதாதுவுடைய பிரச்சனை உருவாக்கியிருக்கு. அவங்க அணை கட்ட போகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். நீர் வழங்க வேண்டும், தண்ணீர்லாம் திறந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக முதல்வர் அங்கே செல்ல இருக்கிறார். சரிங்களா? அது போகட்டும், வரட்டும், சிறப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் அப்படின்றது ஜனநாயக ரீதியாக கேட்குறாரு. கூட்டம் தான் நாங்கள் கேட்குறோம்ல. இப்போ நான் கேட்குறேன், விஜய் அவர்களே, உங்களுக்கு சப்போர்ட்டாக இவ்வளவு பேசுகிறோம்ல, இப்போ இதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அதுக்கு முன்னாடி டக்குன்னு அவர் யார் தோத்து போன ஸ்டாலின் அவர் கூட்டுறாராம். அனைத்து கட்சி தலைவர் இதே அறிக்கை கொடுக்குறாரு. எங்கள் அறிக்கை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அவங்க கட்சி நடத்துறதுக்கு அறிக்கை கொடுக்க தெரியாதுங்க. எங்கள் தலைவர் என்ன அறிக்கை கொடுக்குறோ அதை எடுத்துறது நம்பர் 1. அங்கே ஆளும் இல்லை பேசுறதுக்கு. இப்போ நாங்கள் வளர்த்து வச்ச பிள்ளை தானே அந்த பிள்ளை. யாரு? ஆனு சானவா, சிறப்பான தம்பி தான், பேச்சாளர். ரைட், எங்கள் தலைவர் தானே அவர் செதுக்கி இருக்கிறாரு. இவரை வச்சு தான் அவங்க அங்கே பேச விடுறாங்க. அப்போ ஆளும் இல்லை, கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. ஏன் கட்சி இழுத்து மூடிட வேண்டியதானே? தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களே, நீங்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். கூட்டி நம்ம ஒற்றுமையாக ஒரு முடிவை எடுப்போம். ஏன்னா இப்போ உங்கள் ஆட்சியை நிலைகுலைய செய்வதற்காக, தடுமாற வைப்பதற்காக பல சதி வேலைகளை செய்கிறார்கள், பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். நேரடியாக மக்களிடம் வெற்றி பெற முடியவில்லை. ஆகையால் மறைந்திருந்து தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைத்து எங்கள் தலைவர்கிட்ட நல்லா பேசி எழுச்சி தமிழின் கருத்துக்களை பரிமாறி, ஏன்னா அவர் உங்களுக்கு அன்னை மாதிரி வயசில், ரைட்டா, அவருடைய கருத்துக்களை தெரிந்து, அவர் பெரிய நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர், 35 ஆண்டுகாலம் அனுபவம் உள்ளவர். அவர்கிட்ட கேட்டாங்க இந்த நான் சொன்ன இந்த 420 எல்லாம் நம்ம எதிர்த்து களமாட முடியும் அப்படின்றது இந்த தருணத்தில் நான் சொல்லுகிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் கேள்வி எல்லாத்துக்குமே நல்லா அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.